மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும் அது பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. ஏலி ஏலி லாமா சபக்தானி. இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தை எந்த மொழியிலும் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, மேத்யூ என்ற ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தை எந்த மொழியிலும் இல்லை. சீரிய மொழியிலே ஏலோயி ஏலோயி என்று ஒரு வார்த்தை காணப்படுகிறது. ஆனால் தேவன் உச்சரித்த வார்த்தை ஏலி என்பதுதான். இந்த புத்தகத்தில் கூட தவறாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஏலி என்று அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏலி. அப்படி ஒரு மொழியிலுமே இல்லாத ஒரு வார்த்தை சிலுவையின் பக்கத்திலே நின்ற மக்களுக்கு அவர் தேவனை கூப்பிடுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கூப்பிட்டு ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார் என்பது எவ்வாறு விளங்கியது? ஏனென்றால் இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தை அது தேவ பாஷை. அநேகர் இங்கு பௌத்தியம் பிடித்தவர்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சூரிய ஒளியை முப்பரிமாணம் உள்ள ஒரு கண்ணாடியின் வழியாக செலுத்தினால் அதிலிருந்து நிறங்கள் பல வகையாக புறப்பட்டு போகும். பௌத்தியம் படித்தவர்களுக்கு சரியாக ஒரு முப்பட்டையான பிரிசம் என்று சொல்வார்கள். அதன் வழியாக ஒரு சூரிய ஒளியை பாய்ச்சினால் அது பல வண்ண நிறங்களாக மாறிப்போகும். அதுபோல்தான் என்று ஸ்னேயா தேசத்திலே சமவெளியை கண்டு மக்கள் அங்கே நிலத்தினும் செங்கல் இருக்கிறது என்று வானலாக உங்களுக்கு ஒரு கோபுரம் கட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு கட்ட ஆரம்பித்தார்கள். தேவன் வந்து இறங்கி வந்து பார்த்தார். பார்க்கும்போது இவர்கள் இவ்வாறு ஒரே பாஷையை பேசக்கூடியவர்களாக இருந்தால் இவருடைய காரியம் தடைபடாது. இப்போது நான் அவருடைய பாஷையை பல்வேறு பாஷைகளால் பிரிந்து போக பண்ணுவேன் என்று பிரிந்து போக பண்ணுகிறார். கட்டடம் கட்டுற வேலை முடிந்து போகிறது. அதுபோல்தான் தேவனுடைய தேவ பாஷை என்பது அவர் தேவ பாஷையில் பேசினால் எல்லா மக்களுக்கும் விளங்கும். எப்படி ஒழிக்கிறது பிரிந்து போகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பாஷைகளும் பிரிந்து போயிருக்கும். அவர் தேவ பாஷையில் பேசினால் எல்லா மக்களுக்கும் விளங்கும். விளங்கியது. அதனால்தான் அவர்கள் தேவனை கூப்பிடுகிறார். தேவனை கூப்பிடுகிறார். அவர் வந்து அவர்களுக்கு உதவி செய்வாக பார்த்தோம். இந்த வார்த்தையை விளங்காத மக்களும் அங்கே இருந்தார்கள். அது வசனத்தின் கீழே 47வது வசனம் நினைக்கிறேன். 47, 49 படித்து பார்த்தா அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இவன் எலியாவை கூப்பிடுகிறான். அவருக்கு அது தேவபாஷை அவங்களுக்கு விளங்கவும் இல்லை. கடற்காலனை தோய்த்து கடற்காலனை காடியில தோய்த்து படிக்கல கொடுக்கும்போது என்ன சொல்றான்? ஒரு எலியாவை கூப்பிடுகிறான். அப்படியானால் என் தேவனே என்பது அவர்களுக்கு வழங்கவில்லை. பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு பிள்ளைகளுக்கு வழங்காது. அப்படிதானா? உண்மை. அது ஒரு பொய் ஒன்றும் இல்லை. எல்லா பிள்ளைகளும் ஒன்பது வழங்காது. அதே மாதிரி நீங்கள் எல்லா பிள்ளைகளையும் போட்டு அடிப்ப. அது ஏன் சயின்ஸ் பாடத்தில் 100 வாங்கியிருங்க, கணக்கில் 27 தான் வாங்கியிருக்க. ஆனால் அங்கே பையன் கேட்கணும், எப்படி எல்லா படத்தையும் 100 வாங்க முடியும்? ஏதாவது ஒரு படத்தில் வாங்க முடியும். அவங்க அந்த அறிவு அதில் இருக்கு. அதை யாரும் உணர்றதில்லை. சரி, அதெல்லாம் போனால் நேரம் போதாது. நமக்கு காலம் போதாததாக இருக்கிறதுனால், எப்படி காலம் போதாததாக இருக்கிறதுனால் அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். சரியா? ரைட்.